ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஸ்வின் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ். நாம் இன்னி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ், அதாவது குறைந்த விலையில் இடத்த வாங்கி போட்டு நிறைந்த விலையில் விற்கிறதுக்கான ஒரு இடத்தை தான் இன்னும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இடம் எங்கே இருக்குன்னா, உலகமே தெரிந்த இடம், உலகத்துக்கே தெரிந்த இடம் கன்னியாகுமரியில் ரயில்வே ஸ்டேஷன். அதாவது நம்ம கன்னியாகுமரியில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்னாடி 4 வழிச்சாலை போகுது, அதாவது 4 வே போகுது. அந்த 4 வேக்கு பின்னாடி தான் இந்த மனை இருக்குது. இந்த மனை 50 சென்ட் அந்த மனை. அதாவது 4 வேக்கு பின்னாடினா 4 வே தொட்டு வேற ஒரு மனை இருக்குது. அதுக்கு பின்னாடி, அதாவது 2வது ஃப்ளாட்டு தான் நம்ம இந்த பார்க்குற ஃப்ளாட். பாருங்கள், இந்த ஃப்ளாட்டை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது 50 சென்ட். இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ். இது நீங்கள் இந்த மனையை வாங்கி மறு விலைக்கு விற்றாச்சுன்னா நல்ல பைசா கிடைக்கும். குறைந்த விலையில் வாங்கி நிறைந்த விலையில் விற்கிற ஒரு இடமாக்கும் இந்த இடம். இது 50 சென்ட் பிரித்து வேணால் கொடுப்பாங்க. பிரித்து கொடுத்தாச்சுன்னா நீங்கள் 25 சென்டாக வேணாலும் கொடுப்பாங்க. 25 சென்டாக வாங்கியாச்சுன்னா அவங்க ரேட்டு கொஞ்சம் கூட்டி தான் தருவாங்க. ஏன்னா அவங்க அந்த இடத்த பிரித்து தரும்போது, வழி பாதையெல்லாம் விட்டு தரும்போது அவங்களுக்கு இது அந்த இடம் லாஸ் ஆகும். அதனால் அவங்க நீங்கள் பிரித்து வாங்கும் பட்சத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கூட்டி தான் தருவாங்க. பாருங்கள், இது ஹைவே. பாருங்கள், நம்ம இங்கேருந்து பார்த்தா ஹைவே தெரியும். ஹைவேக்கு தொட்ட பின்னாடி பிளாட்டு. பாருங்கள், இந்த இடத்த நீங்கள் வாங்கும் பட்சத்தில் ஒரு தோப்பு ஆக்கிக்கிடலாம். அதாவது தென்னை மரம் தோப்பு வச்சுக்கலாம், அல்லாட்டு பெரிய பில்டிங் வைக்கலாம், அல்லாட்டு பெரிய அப்பார்ட்மெண்ட் வைக்கலாம். ஏன்னா இது கன்னியாகுமரி டெய்லி லட்சக்கணக்கில் மக்கள் வந்து போகிற இடம். அதனால் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் வச்சாலும் நல்லா தான் இருக்கும். பாருங்கள், நீங்களே பார்க்குறீங்க. பாருங்கள், நான் தெரிகிறது தான் 4 வழிச்சாலை. நம்ம பிளாட்லேருந்து பார்த்தா 4 வழிச்சாலை தெரியும். கிட்ட தான் இருக்குது. ஒரு இடம் பின்னாடி தான் நம்ம இடம் இருக்குது. பாருங்கள், அருமையான இடம் தான் கன்னியாகுமரி. பாருங்கள், பஸ் போகிறது கூட நீங்கள் பார்க்குறீங்க. இப்பேற்பட்ட இந்த அழகான இடத்துக்கு அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு சென்ட்டுக்கு என்ன கேட்குறாங்கன்னா 2,4 லட்ச ரூபா கேட்குறாங்க. அதாவது ஒரு சென்ட்டுக்கு 2,4 லட்ச ரூபா கேட்குறாங்க. இந்த இடம் பிடிச்சிருந்துன்னா நம்ம கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.